வணக்கம். இன்று நான் ஒரு அழகான ஜோடியின் காதல் கதையை பகிர விரும்புகிறேன். வெளிப்பாட்டில் சால்மோன் மற்றும் ராகாபின் குடும்பத்தின் அழகான கதை எழுதப்பட்டுள்ளது. ராகாப் ஒரு பெண். அவர் தனது வேலையின் காரணமாக மக்கள் டியாரபாயண்டியன் அலட்சியம் செய்யப்பட்டார். ஆனால் தனது வேலை செய்யும் போது பயணிகளிடமிருந்து இஸ்ரவேலின் கடவுள் அவர் தனது ஜனங்களை எகிப்து அடிமைத்தனத்திலிருந்து மீட்டார் என்று கேட்டார். ராகாப் தனது துயரமான வாழ்க்கையிலிருந்து தப்பிக்க சக்தி இல்லாமல் இருந்தார். ஆனால் கடவுள் தன்னை உதவுவார் என்ற நம்பிக்கை கொண்டார். ஒரு நாள் 2 இஸ்ரவேலர் அவர்களின் நகரத்திற்கு தகவல் திரட்ட வந்தனர். அவர்கள் அபாயத்தில் சிக்கிய போது ராகாப் தனது உயிரை பணயம் வைத்து அவர்களை மறைத்தார். அவர்களில் ஒருவரின் பெயர் சால்மோன். அவர் ராகாபின் துணிச்சலான நம்பிக்கை செயல்களை கவனித்தார். ராகாப் மிக கீழ்நிலை மற்றும் இருண்ட வாழ்க்கையில் வாழ்ந்திருந்தாலும் சால்மோன் அவருடைய மாற்றப்பட்ட மனதை கவனித்து அவரை காதலித்து இறுதியில் திருமணம் செய்து கொண்டார். நாம் பெரும்பாலும் வெளிப்பாட்டை கொண்டு அல்லது கடந்த காலத்தை பார்க்கிறோம். ஆனால் சால்மோன் வித்தியாசமானவர். அவர் ராகாபின் புதிய மனதை கவனித்து அவரது உண்மையான மதிப்பை அறிந்தார். பலர் சூழ்நிலைகள் மேம்பட்டால் பிறர் பார்வை மாறும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் உங்கள் மனம் புதுப்பிக்கப்பட்டால் மனிதர்களின் பார்வை உண்மையிலேயே மாறுகிறது. புதுப்பிக்கப்பட்ட வாழ்க்கை மற்றவர்களுக்கு மிகவும் ஈர்க்கக்கூடியதாக இருக்க முடியும் மற்றும் நீங்கள் நினைத்ததில்லை என்று ஒரு அழகான காதல் உறவுகளுக்கு வழிவகுக்க முடியும். இயேசுவை உங்கள் மனதில் அழைத்தால் அவர் உங்களுக்கு புதிய மனதை தருகிறார் மற்றும் நீங்கள் பிறரை கடவுளின் பார்வையில் காண உதவுகிறார். நாங்கள் கிறிஸ்துமஸ் காத்திருக்கும் நிலையில் கிறிஸ்து இயேசுவின் அழகான உறவுகள் மற்றும் இணைப்புகளை நீங்கள் அனுபவிக்க விரும்புகிறேன்.